Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வச்சு நம்ம எப்படி லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம வந்து இப்போதான் வந்து லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஒரு லீஃப் வந்து டிரா பண்றேன். ஃப்ரீ ஹேண்ட்ல தான் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு லீஃப் வந்து டிரா பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து ரொம்ப ஸ்மாலாவும் இல்லாம ரொம்ப பெரிய லீஃபாவும் இல்லாம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிட்ச் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கிற லீஃப்க்கு வந்து பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும். ஸ்மால் சைஸ்ல இருக்கிற லீஃப்க்கு வந்து வேற ஒரு ஸ்டிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதையும் நான் வந்து உங்களுக்கு கம்மிங் வீடியோஸ்ல சொல்லி தரேன். இப்போ நான் இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். அதாவது லீஃப் வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சிட்டு இப்போ அந்த லைன்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ஸ்டிட்ச் வந்து எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு லீஃபோட எட்ஜுக்கு கொண்டு போறேன். கொண்டு போயிட்டு ரிவர்ஸ்ல இழுக்கிறோம். அதாவது சேம் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்டிட்சை ஒரு ஃபில்லிங்கா வந்து யூஸ் பண்றோம். நம்ம இதை நிறைய டிசைன்ஸ்ல வந்து போட்டு பார்க்கலாம். லீஃப் மட்டும் கிடையாது, ஃப்ளவர்க்கும் வந்து இந்த ஸ்டிட்சை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க நம்ம ஃப்ளவர்லலாம் எப்படி இந்த ஸ்டிட்சை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வர வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சைடு லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் எடுத்தால் நெக்ஸ்ட் வந்து ரைட்டில் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டில் எடுத்தால் லெஃப்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கேப் விடாமல் பண்ணிங்கன்னா லீஃப் வந்து ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து கேப் விடாதீங்க. அந்த ஸ்டிட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கேப் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணால் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிட்சும் அங்கே பண்ணிவிட்டு ரிவர்ஸில் இழுத்து அந்த சென்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து ஒரு குட்டி லாக் வந்து போடணும். குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் நம்ம. அப்போ தான் வந்து அந்த த்ரெட் ரிமூவ் ஆகாமல் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கேட்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு பிக்சராக எடுத்து சென்ட் பண்ணலாம். அதில் இருக்கிற கரெக்ஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ சேம் மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நம்ம எந்த ஒரு ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டாலுமே அதில் வந்து ஒரு டிசைன் வந்து போட்டு பாருங்கன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த லீஃப் ஸ்டிச்சுக்கும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளவர் கொடி டிசைன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதுக்கு வந்து லீஃப் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த லீஃபோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சேம் மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நம்ம அந்த லீஃபில் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து லீஃபோட அந்த அவுட்லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் உள்பக்கமாக, அதாவது லீஃப்க்கு நம்ம ட்ரா பண்ணதில் உள்பக்கமாக தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம இழுக்கும்போது லீஃப் சைடு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிச்சு நம்ம ட்ரா பண்ணதை விட உள்ளே வந்துடும் ஸ்டிச்சு. அதனால் வந்து அவுட்லைன்லேருந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாத் வந்து சுருங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கிளாத்து ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் சுருக்கம் வந்து வராது. அதையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லீஃப் ஸ்டிச் பண்ணுறதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய லீஃப் ஃபில்லிங் வந்து இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில். நம்ம கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம பண்ணும்போது த்ரெட் குவாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டுனாலையும் நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது த்ரெட்டை வந்து நல்லா பார்த்து குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வரும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லைனா நம்ம லோ குவாலிட்டி த்ரெட்டு வாங்கினோன்னா த்ரெட் வந்து பிரிஞ்சு போகும், கட் ஆகும் நிறைய. அதனால் நமக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறையும். நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு. நீங்கள் எப்போவுமே த்ரெட் குவாலிட்டியும் நல்லா பார்த்து வாங்கிட்டிங்கன்னா த்ரெட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம இப்போது இந்த லீஃபோட கீழ்ப்பக்கம் வந்தாச்சு.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கீழ்ப்பக்கம் வரும்போது கீழே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துல அந்த லீஃபோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த ஸ்டிச் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவுட்லைன் கூட கொடுத்துட்டு இந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவுட்லைன்னா அதாவது நம்ம ட்ரா பண்ணியிருக்கணும் அந்த ட்ரா மேலே, அதாவது அந்த லைன் மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியேவும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எது ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது பென்சில் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு அதே அந்த லைன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். உங்களுக்கு பென்சில் ட்ராயிங் வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து அந்த இடத்துல அவுட்லைன் கொடுத்துட்டும் வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டும் அவுட்லைன் கொடுக்கலாம். அந்த லீஃப்க்கு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணும்போது அதாவது ஒரு டிசைன் போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த டிசைனோட லுக்கே வந்து மாறிடும். நம்ம ஃபினிஷ் பண்ண போகிற லீஃப் அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த லீஃப்க்கு கோல்டு சரி வச்சு தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த த்ரெட் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஜர்தோசி, ஸ்டோன் ஸ்டெயின், பீட்ஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து இந்த மாதிரி லீஃப்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். நம்ம இப்போ சிம்பிளாக கோல்டு சரி வச்சு மட்டும் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.